ஏய் கட்ட வந்து கிளிக்க பாய். இது என்ன கொடுத்துருக்கீங்க? இது என்ன கொடுத்துருக்கீங்க? இது யார் கொடுத்தா? ஏங்க இது யாரு வச்சு கொடுத்தா? யாரு கொடுத்தா? யாரு தான் கொடுத்தாரு? இந்த கடையில தானே வாங்கினேன். அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. இது யாரு கடையில இருந்து எடுத்தது? என் கடையில இருந்து எடுத்திருக்கேன். யாரு பொறுப்பு? அப்ப விஷத்தை கொடுப்பீங்களா பிள்ளைகளுக்கு? இல்லங்க நான் சொல்றேன். அதெல்லாம் கூடாது. இங்க வாமா. யார்ட்டமா வாங்கின 10 ரூபா கொடுத்து? நீ காசுலாம் தரலங்க. காசு கொடுக்கலையா? இல்ல 10 ரூபா கொடுத்தன எங்க? என்கிட்ட தரலங்க. சரி இப்ப யார்ட்ட வாங்கின கடையில? நான் வாங்கினா இங்கேயே பிச்சு. பாய் சின்ன பிள்ளை இல்லப்பா. நான் பார்க்கல. எக்ஸ்பீரி டேட் ஏன் கடையில தொங்க போட்டுருக்கீங்க? எக்ஸ்பீரி டேட் ஏன் தொங்க போட்டுருக்கீங்க? க்ளோஸ் பண்றது நல்லதா? எக்ஸ்பீரி டேட் ஏன் தொங்க போட்டுருக்கீங்க? கொடுக்கிறதுக்கு தொங்க வச்சிருக்கீங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் இங்க தொங்க போட்டுருக்க? நீ எதுக்கு இங்க தொங்க போட்ட? இது மாதிரி ஸ்கூல் பிள்ளை எத்தனை பிள்ளை இங்கிட்ட போகுதுங்க? இது எதுக்கு தொங்க போட்டுருக்க? நீ இது மாதிரி எத்தனை பிள்ளைகளுக்கு கொடுத்துருப்பியோ? என் பிள்ளைய பார்த்தனால போச்சு. இப்ப நான் பார்த்தனால போச்சு. அது எக்ஸுக்கு தனியா உள்ளதுங்க. எக்ஸ் கேட்டானது ஏன் போட்டிருக்கேன்னு கேட்டாங்க. அதனால சொல்லக்கூடாது. உன் குழந்தைக்கு கொடுப்பியா பாய்? உங்க பிள்ளைகளுக்கு கொடுப்பீங்களா? உங்க பேர பேத்திக்கு கொடுப்பீங்களா? எதுக்கு இங்க போட்டிருக்கீங்க? எதுக்கு இங்க போட்டீங்க? நீங்க எதுக்கு போட்டீங்க? அதெல்லாம் தவறு. நீங்க எதுக்கு போட்டீங்க? இது மாதிரி எத்தனை பிள்ளைய சாப்பிட்டுருக்கீங்க? அண்ணே சும்மா இருங்க. இதெல்லாம் விளையாட்டு காரியமா? உங்க பிள்ளைகளுக்கு பேத்திகளுக்கு கொடுத்தா சும்மா விடுவீங்களா? யாருங்க 2024ங்க 2024ல போட்டுருக்கு. நான் கொடுக்கல. அண்ணே நான் கொடுக்கல. எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு வியாபாரம் பண்ற ஒரு குழந்தைகளுக்கு கொடுக்குறேன். பிஸ்கெட்ல இதுலயும் கொண்டு போய் எக்ஸ்பிரி டேட்டை கொண்டு போய் போட்டுருக்காருன்னா ஒரே மனுஷன் தின்னுபட்டு என்ன தின்னுபட்டு முடியாம செத்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க? 5 ரூபா வியாபாரத்துல நீ போயிருவ. நீ எதுக்கு நீ கொடுத்தப்ப? நீ நான் கொடுக்கல. சின்ன பிள்ளைய பிச்சாலும் அதுக்கு பிக்கிங்க. அதனால விஷத்தை கொடுத்துருவீங்களா? காசு கொடுக்குறது கொடுக்காத அடுத்த விஷயம். நீங்க எடுத்து என்னத்தை எடுத்து கொடுத்தீங்க? நான் கொடுக்கலங்க. எக்ஸ்பிரி டேட் உள்ளதை எங்க தொங்க போட்டிய? ஏன் போடுறீங்க அப்படி? எதுக்கு போறீங்க? கம்பெனி நீங்க சொல்லக்கூடாது பாய். ஒரு வருஷம் ஆச்சு. இங்க இருங்க 2024 எங்க இருக்கு? 2025 முடிஞ்சு 2025 நீங்க போங்க. இது எனக்கு என்னங்க எங்க தின்னு போட்டு பிள்ளைகள் வாங்கி எடுத்துட்டு எனக்குறேன். 2025 வரைக்கும் 2024 உள்ள இதை வாங்கி வச்சு வித்துக்கிட்டு இருக்காரு. என்ன ஒரு பல வருஷத்துக்கு வச்சிருப்பீங்களா? யோசிக்கிறதுனா இல்ல. இது மாதிரி எத்தனை பிள்ளைய ஸ்கூலுக்கு எத்தனை பிள்ளைய வாங்கிட்டு போறேன். உங்களை நம்பிதானே பிள்ளைய வருதுங்க. உங்களை நம்பிதானே விட்டுட்டு போனேன். காசை பத்தி நான் உங்களுக்கு தர மாட்டேன். நான் நாளைக்கு ஒரு பிள்ளைக்கு கொடுக்கறது என்ன செய்யுங்க? சின்ன பிள்ளைய வெயிட்டா இருக்கும்ல உங்களுக்கு. அதுக்காக வேலை போறாப்ல. காசை பத்தி ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு. ரிமூவ் பண்ணுங்க தான் சொல்றேன் உங்களுக்கு. பிள்ளைய என்ன செய்யுங்க? கேட்கத்தான் செய்யுங்க. அது ரிமூவ் பண்ணுங்க தான் சொல்றேன். வேற என்ன இருக்கு? தப்பு அப்பிட்டேன். அதுகளுக்கு என்ன மாதிரி எப்ப உள்ளது? எப்ப உள்ளது? 2024 உள்ளது. இங்க பாரு 2024. அது ஏன் நீங்க வாங்குறியா? நான் சும்மாவே விட மாட்டேன். நீ பாத்துக்க. நான் எங்கெங்க போகணுமோ இந்த வரைக்கும் உனக்கு ஆதாரம் 2 பிள்ளைகளை கூட்டி 4 கார் எடுத்துட்டு போய் உங்க கடையை சீல் பண்றேன் பாரு. பாரு நாளைக்கு நீ என்ன நடக்குன்னு பாரு. நீ எத்தனை பிள்ளை கொடுப்ப? நீங்க சும்மா விடுங்க. நீங்க வாரிய உங்க பிள்ளைகளை கொடுத்தா சும்மா இருப்பீங்களா? இதே வேலையா? பிள்ளைய நம்பி பிளான் வச்சிருப்ப எடுத்து கொடுத்து விடு. பிளான் வச்சிருப்ப முன்னாடியே எடுத்து பிள்ளைய எடுக்கணும்னு சொல்லி விட்டுருவியா? நீ என்ன பேத்திகளுக்கு கொடுப்பியா? நீ உங்களை நம்பிதான் வருது. நீ எதுக்கு இது மாதிரி எத்தனை பிள்ளைய வாங்கிட்டு போய் தின்னுச்சா? என்ன ரிட்டர்ன் கொடுக்கறது எங்க வச்சிருக்க? ரிட்டர்ன் கொடுக்கறது எங்க? ஏன் இங்க தொக்கப்பட்ட முன்னாடி என்ன ஒருத்தர் சொன்னோட எடுத்து உள்ள வச்ச கொடுத்துருக்காரு. கேட்டா பிள்ளைய எடுத்துட்டு போச்சுக்கலாம். உள்ள தூக்கி கொடுத்துருக்காரு இந்த பிள்ளைக்கு. ஒண்ணு பழசு ஒண்ணு புதுசு. நீங்க இவரை கூட்டிட்டு போங்க. இன்னும் வாங்கி திங்காதீங்கம்மா. அவர் கடைக்கு போய் வாங்காதே இனிமே. சரியா? பழங்களை தான் வாங்கி சாப்பிடணும். சரியா? பாவம் வாந்தி எடுப்பீங்க இப்போ தின்னீங்கன்னா. இனிமேல் வாங்கி திங்கக்கூடாது எந்த கடையிலையும். அனைவருக்கும் வணக்கம். ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம திட்டக்குடி தெருவில் பழைய ராமநாசாமி தியேட்டருக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கடை ஒரு பாய் வச்சுருக்காரு. அவர்கிட்ட என் மையன்ட்ட சின்ன வயசு, அவன் 3.5 வயசு தான் ஆகுது. அவன் கடைக்கு போய் எதாவது வாங்கி சாப்பிட்ற அப்படின்னு சொன்னதுக்கு அவன் போய் இதை வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரி டேட்டை பாருங்களேன் எந்த இதில் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்படி குழந்தைகளுக்கு கொடுக்குறனால குழந்தைகளுக்கு என்னென்ன நோய் ஏற்படும்னு உங்களுக்கே தெரியும் எல்லாமே.
இப்படி அவன் தின்னுக்கிட்டு இருக்கேன். நான் பார்த்துட்டேன். இப்போ பார்த்து அப்பி நல்லா இல்லைப்பா அப்படின்னு சொன்னோன்னே எடுத்து பார்க்குறேன், வாந்தி எடுத்துக்கிட்டான். அதோட உடனே அதை திங்காத அப்படின்னு சொல்லி வாங்கி பார்க்குறேன், இப்படி இருக்குது. இப்படி இந்த கடைக்காரர் மேலே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆக்ஷன் எடுக்கணும். இது மாதிரி பல குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது. மாப்பிள்ள இதையும் பாரு. ஒன்றும் பண்ண முடியாது. வயிற்ற வச்சிருக்கீங்க தெரியலன்னா கடையை கூட ஆள் விட்டா தான் சரியா வரும். அங்க என்னென்ன இடத்த பார்த்தா எப்படி இருக்குன்னு ஒரு நம்பி தானே பிள்ளைய வாங்குறீங்க. மற்ற குழந்தைய தானே வாங்குறீங்க. ஒரு கம்பெனிக்காரன் எத்தனை வருஷம் கழிச்சு வருவான்? வாரத்துக்கு ஒரு தடவை வருவான். ஒரு வருஷமா வரலையா? ஒரு வருஷமா வரலையா? நீ டெய்லி கடை திறக்கிறீங்க. அதெல்லாம் சொல்லாதீங்க. அவன் வந்துட்டு வேலை போறான்னா வந்துட்டு சின்ன பிள்ளையில வேற என்ன இருக்கு? வந்துட்டு கோபுரம் சின்ன பெரிய ஆள்லாம் ஒண்ணும் தெரியல. நீங்க உங்க நம்பி பிள்ளைகளை அனுப்புறோம்னா அது ஏற்ற மாதிரி இருக்குல்ல. ஒண்ணுதான் ஒரு இதுதான் எல்லாமே சூழ்நிலை தெரியும்.